டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த 410 ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கு எங்களுக்கு பணி நியமனம் வேணும். வெயிட்டேஜுக்கு முன்னாடி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் எங்களுக்கு இந்த நியமன தேர்வு வரதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணணும். டைரக்ட் போஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு 410 ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கு. அந்த வழக்கோட தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அதர் வேக்கன்சி ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அரசு இந்த முடிவை பின்பற்றாமல் பணி நியமனங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் இந்த 410 ஆசிரியர்கள் மறுபடியும் வழக்கு தொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மதிக்காமல் அரசாங்கம் தொடர்ந்து எங்களுக்கு பணி நியமனம் பண்ணாமல் எக்ஸாம்ஸ் மூலமாக பணி நியமனம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு வழக்கை போட்டிருந்தாங்க. இன்னும் இந்த வழக்கு பார்த்தோன்னா இதுக்கான ஒரு தள்ளி போயிருக்கு. இதுக்கான ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. யார் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுதா அண்ட் 30 அதர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டெம்ட், இது ஒரு கண்டெம்ட் பெட்டிஷனு அவங்க போட்டிருக்காங்க. வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவங்க தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதேமாதிரி ரம்யா அண்ட் 5 அதர்ஸ், இவங்களும் கவிதா ராமேஸ்வர் தான். அதேமாதிரி மூணாவது பார்த்திங்கன்னா வனிதா, அவங்க இதுக்கான அட்வொகேட் யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்களும் கவிதா ராமேஸ்வர் தான். ஸோ பார்ப்போம் இதுக்கு என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்டில் இவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கணும் 410 ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் அதை ஃபாலோ பண்ணி வேகன்சி ஃபில் பண்ணல அப்படிங்கிறது தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆசிரியர்கள் முடிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்டேட் கிடைச்சா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.